இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸா இல்லையா அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சில டைம் வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் ஹோமோஜீனியஸ், இல்லைன்னா சால்வ் தான் இருக்கு. நம்ம எப்படி அது ஹோமோஜீனியஸா இல்லையா ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்கணும். இந்த ஈக்குவேஷனை பார்க்குறப்ப இதில் ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் ஒய் இருக்கு. இதோடைய பவர்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த ஒய் உடைய பவர் என்ன 2, எக்ஸ் உடைய பவர் என்ன 2, இங்கே எக்ஸ் உடைய பவர் 1, ஒய் உடைய பவர் 1. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இங்கே என்ன ஆகும் 2. அந்த வேரியபிள்ஸ் உடைய பவர்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. ஒய் உடைய பவர் 2, எக்ஸ் உடைய பவர் 2, இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு பவர்ஸ் ஆட் பண்ணாக்க we get 2. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் என்னன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜெனரலா என்ன பண்ணுவோம்னா இந்த dy by dx ஒரு சைடு கொண்டு போயிடும், ரிமைனிங் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு சைடு வச்சுட்டு சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்யூஷன் given கொடுத்து இந்த பார்ட்டை அப்படியே எடுத்து given போட்டு இருக்க क्वेश्चन அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும். நமக்கு என்ன கிடைக்கும்? this implies y square is equal to xy dy by dx minus x square xy dy by dx minus x square dy by dx கிடைச்சு. இது ரெண்டுலயுமே வந்து dy by dx இருக்கு, இங்கே dy by dx இருக்கு. இத காமன் எடுத்தோம்னா dy by dx xy minus x square லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கும் y square. நம்மளுடைய எய்ம் என்ன? dy by dx மட்டும் ஒரு சைடு வச்சுக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு வரணும். இப்போ இங்க dy by dx இருக்கு, இதை மட்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இங்க கீழே கொண்டு வரணும். இந்த this implies y square divided by xy minus x square which is equal to dy by dx. இதான ஈக்குவேஷன் 1. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா y டேர்ம்ஸ் ஃபுல்லா தனியா பிரிக்கணும், x டேர்ம்ஸ் ஃபுல்லா தனியா பிரிக்கணும். அப்படிதான் நம்ம இதுக்கு முன்னால சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இங்க மேல y டேர்ம் அதாவது y ஸ்கொயர் மட்டும் இருக்கு. இதை நம்ம அதிகபட்சம் இங்கே கொண்டு போகணும். dy இருக்குது, y டேர்ம் பிரிச்சுட்டோங்கிற மாதிரி திங்க் பண்ணணும். அடுத்து இங்க x இருக்கு, y இருக்கு, இங்க x மட்டும் தான் இருக்கு. இப்போ ஓவராலா நம்ம பார்க்கறப்ப y தனியா x தனியா நம்மளால பிரிக்க முடியல. இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம என்ன செய்யணும்னா y is equal to vx அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y is equal to vx. இதுல இருந்து dy by dx அப்படியே வேல்யூ கொண்டு வரணும். dy by dx னா v ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து x ஐ வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது என்ன ஃபார்முலானா d of uv is equal to u dv plus v du. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். v x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus x ஐ வச்சுக்கிறோம் dv by dx. இத நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 2. நம்ம ஈக்குவேஷன் 1ல வந்து y க்கு பதிலா
vx ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஈக்குவேஷன் 1ல y க்கு பதிலா vx. put y is equal to vx in equation 1. equation 1 போங்க. இதுல என்ன இருக்கு? y ஸ்கொயர் இருக்கா? அப்ப இந்த இடத்துல vx whole square அப்படின்னு வரும். டினாமினேட்டர்ல டிவைடட் பை x vx y இருக்கு இல்லையா? இந்த y க்கு பதிலா vx போடுறோம் மைனஸ் x ஸ்கொயர். ரைட் சைடு அதே இதுல ஒண்ணு சேஞ்ச் பண்ண போறது dy by dx. இந்த இடத்துல போட கூடாது y is equal to vx. ஏன்னா இது dy டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட். நம்ம இங்க மட்டும் தான் போறோம். இத vx whole square என்ன எழுதலாம்? v ஸ்கொயர் x ஸ்கொயர் அப்படின்னு போறோம். டிவைடட் பை நீங்க x வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? v into x square வந்துருமா? v x into x square minus x square which is equal to dy by dx. இதுல ஏதாவது டேர்ம் காமன் எடுக்க முடியுமான்னு பாருங்க. இங்க x square இருக்கு, இங்க x square இருக்கு கீழே, அதாவது டினாமினேட்டர். ஸோ அதை நான் காமன் ஆகிட்டேன். நியூமரேட்டர்ல v square x square divided by x square இருக்கு, காமன் ஆகிட்டது x square v minus 1 which is equal to dy by dx. இந்த x ஸ்கொயரையும் இந்த x ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வேரியபிள்ஸ் எப்படி வந்திருக்குது? இங்க v மேல v ஸ்கொயர் இருக்கு, கீழே v minus 1 இருக்கு. அதாவது y x எல்லாம் கிடைக்கல, அதுக்கு பதிலா v கிடைச்சு. நான் இதை என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 3 அப்படின்னு போடுறேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா from 2 ஈக்குவேஷன் 2 பாருங்க, ஈக்குவேஷன் 3 பாருங்க. ஈக்குவேஷன் 2லயும் ஈக்குவேஷன் 3லயும் ஒரு சைடு dy by dx இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு சைடு v plus x into dv by dx இருக்கும் ஈக்குவேஷன் 2ல. ஈக்குவேஷன் 3ல இப்ப நம்ம லாஸ்டா சால்வ் பண்ணியிருப்போம் v square by v minus 1. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா இந்த v இந்த சைடு கொண்டு வந்து so x into dv by dx is equal to v square by v minus 1 minus v. புரியுதா? ஒன்றும் பெருசா பண்ணல. இந்த v ரைட் சைடு கொண்டு வந்து இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? இந்த v minus 1 இந்த v ஆல அதை மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் பண்ணணும். பண்றப்ப we get v square minus v ஐயும் v மல்டிப்ளை பண்ணீங்கன்னா v square minus 1 ஐயும் v ஐ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus v. முன்னாலே அந்த மைனஸ் போட்டுட்டேன்னா இந்த மைனஸுக்காக மைனஸ் போடும். இதை விட்டணும் v into v v square minus 1 into v minus v. இதை மட்டும் பாருங்க. கீழே v minus 1. ஏதாவது டேர்ம் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. x into dv by dx is equal to என்னன்னா v square. இந்த v square வெளியே கொண்டு வந்தோம்னா minus v square கிடைக்கும். இந்த minus v வெளியே வந்துச்சுன்னா plus v அப்படின்னு வரும். கீழே v minus 1. இந்த v ஸ்கொயரும் இந்த v ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுமா? இப்போ நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னா x into dv by dx is equal to v by v minus 1. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா x வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் v வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் பிரிக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த v minus 1 இங்க கொண்டு போக போறோம். இந்த v இங்க டினாமினேட்டர் கொண்டு வரணும்.
எப்படி இருக்கும் dv இருக்கு v minus 1 இங்க வந்துரும் so v minus 1 divided by இந்த v minus 1 இங்கே போயிடும் இந்த v வந்து கீழே வரும் அதனால நான் என்ன எழுதிருக்கேன் v minus 1 by v into dv இதே மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் சைடு x வேரியபிள்ஸ் உள்ள நியூமரேட்டர் இதுல கீழ இருக்கக்கூடிய dx வந்து இந்த சைடுல இருக்கு நியூமரேட்டர் dx divided by இங்க இருக்கக்கூடிய x வந்து கீழ வரும் dx by x இப்ப பாருங்க v வேரியபிள்ஸ் எல்லாம் தனியா பிரிஞ்சிருச்சு x வேரியபிள்ஸ் எல்லாம் தனியா பிரிஞ்சிருச்சு இதுக்கு பேர் வேரியபிள்ஸ் செப்பரேட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இன்டகிரேஷன் பண்ணனும் ரெண்டு சைடும் integration is equal to v minus 1 by v dv is equal to integration dx by x இது கூட நம்ம ரெண்டா பிரிச்சலாம் இது எப்படி எழுதலாம்னா integration v by d இந்த போர்ஷன் ஃபுல்லா ஒண்ணா v by d dv மைனஸ் இந்த மைனஸ்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க போட்டுருக்கேன் இந்த 1 by v v by v பிரிச்சு ஒரு டேர்ம் 1 by v dv is equal to dx by x இதுல v யும் v யும் கேன்சல் ஆகுமா நமக்கு என்ன வெறும் dv தான் இந்த dv ஐ இன்டகிரேட் பண்ணாக்க என்ன ஆகும் v இந்த மைனஸ் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நியூமரேட்டர் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன எடுப்போம் லாக்னு போட்டுட்டு டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் அப்பியர் ஆயிருக்கோ அதை அப்படியே போடுவோம் இப்போ இதுல வந்து டினாமினேட்டர்ல v இருக்கு ஆக்சுவலா இந்த இன்டகிரேஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு v இங்கே v இதுல v ஸோ இந்த v ஐ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும் அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் log v ஓகேவா அடுத்து இது இங்க x இருக்கு இது dx இந்த இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x இந்த x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்க 1 இருக்க மாதிரி தான் இமேஜினேஷன் இந்த x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா we get 1 இங்க நான் என்ன எழுதுறேன்னா log x அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சுவலா வந்து இன்டகிரேஷன் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம போடுவோம் இங்க நான் லாக் வரதுனால என்ன பண்றோம்னா லாக் செய்வோம் இந்த v மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடு ஒரே டேர்மா போடுவோம் இம்ப்ளைஸ் v is equal to ஆல்ரெடி என்ன இருக்கு log x இருக்கா இந்த log v இந்த மைனஸ் log v வந்து right hand side போச்சுன்னா log v plus log x plus log c log x plus log c ஒரு ஃபார்முலா தெரியுமா log of ab which is equal to log a plus log b இப்படி எழுதணும் log of ab is equal to log a plus log இதே டிவிஷன்ல இருந்தா log a by b இருந்துச்சுன்னா log a minus log b இப்போ இங்க பாருங்க v is equal to எப்படி இருக்கு log of v plus log x plus log c நம்ம என்ன பண்ணுவோம் காமனா ஒரு log போட்டுட்டு v x c இந்த மாதிரி இருக்கா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இத சிம்பிளா இத மாதிரி போட்டாச்சு log நம்ம வந்து பொதுவா கேன்சல் பண்ணனும்னா எப்படி கேன்சல் பண்றது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை இங்க உள்ள கொண்டு வரோம்
எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து e. இப்போ e பவர் v ரெண்டு சைடும் அப்ளை பண்ணணும். e பவர் v லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க வந்து என்ன இருக்கும் e பவர் log v x c. இங்க வந்து ஒன்று கேன்சல் ஆகாது, இது அப்படியே ரிப்பீட் ஆகும் e பவர் v. இதுல e யும் log யும் என்ன கேன்சல் ஆகும். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது அப்படியே v x c இது அப்படியே இருக்கு. நம்ம ஏற்கனவே தெரியும் y க்கு பதிலா என்ன எடுத்துறோம், since y is equal to vx அப்படின்னு எடுத்துறோம். என்ன எடுத்துறோம், y is equal to vx ன்னு எடுத்துறோம். இப்போ இது v உடைய வேல்யூ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா y by x is equal to v கொண்டு வரலாமா. இந்த x இங்க கொண்டு வந்துட்டோம்னா y by x ன்னு வந்துரும். ரைட் ஹேண்ட் சைடு v. so y by x is equal to v. எங்கெல்லாம் v இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லா இத அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல e பவர் v இருக்கு, நான் என்ன செய்யறேன் e பவர் y by x ஆகும். அடுத்து equal to v இருக்கு y by x x c x x cancel. என்ன ஆன்சர், e பவர் y by x is equal to y into c. இப்போ c மட்டும் வச்சுக்கோங்க, c மட்டும் வச்சிட்டோம்னா இந்த y இருக்கு இல்லையா, இந்த y அப்படியே இங்கே டினாமினேட்டர். அடுத்த ஒரு ஸ்டெப் e பவர் y by x by y is equal to c. இதுதான் ஆன்சர். இப்போ இங்க வந்து ஏன் v க்கு பதிலா மட்டும்தான் y by x போடணுமா, வெறும் v மட்டும் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா y by x போட்டுட்டோம். இதுல vx இருக்குது, ஆனால் vx க்கு பதிலா y போட்டுக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை, எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். v க்கு பதிலா y by x போடணும், வெறும் v மட்டும் இருந்தா vx ங்கிற டேர்ம் அப்பியர் ஆயிடுச்சுனாக்க நம்ம வெறும் y மட்டும் போட்டா போதும்.